Hi everyone, day 3 motivation. So turning problems into opportunities. அதான் இன்னைக்கு டாபிக்ங்க. ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிருப்போம், ஐயோ நம்மளை ஏதோ புரட்டி போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ப்ராப்ளம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு க்ரோ. நம்புறீங்களா? பிகாஸ் நீங்கள் திரும்பி பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆல்ரெடியே. உங்களுக்கு ஒரு ஜாப் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அது நீங்கள் பிடிச்சது கிடைக்காம போயிருந்துருக்கலாம், இல்லை பிடிச்ச பொருள் கிடைக்காம போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க நல்ல வேலை அது இல்லை, அதனால தான் எனக்கு இதை விட உயர்வாக ஒன்று கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் ஹேவிங் அ ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். ஒரு லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப சில்லியாக தோண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப ஹையராக மாறிடும். அண்ட் ஆல்சோ யூ ஸ்டார்ட் டு அப்ரிஷியேட் ஸ்மால் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புவர் ஹெல்த்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பிறகு, நீங்கள் மீண்டு வந்த பிறகு உங்களோட ஹெல்த்தி பாடிக்கு நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லுவீங்க. பணமே இல்லாமல் இருந்த பிறகு ஒரு 100 rupees இருந்தால் கூட யூ வில் அப்ரிஷியேட் தட் 100 rupees. ஸோ யூ பிகம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஆர் கெட்டிங். அண்ட் ஆல்சோ அ ப்ராப்ளம் வில் ஆல்வேஸ் ஓப்பன் அ நியூ டோர். ஏதோ ஒரு புதுசு நடக்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்த பிறகு. அண்ட் அ ப்ராப்ளம் வில் bring out our talents. நமக்கே தெரியாது நம்மக்கிட்ட இவ்வளோ எபிலிட்டி இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னுலாம். பட் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண பிறகு தான் நம்ம யாருன்றதே நம்ம கண்டுபிடிச்சிருந்துருப்போம். அண்ட் ஆல்சோ இட் பூஸ்ட் அவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். ஸோ எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் அச்சோ வந்துருச்சுன்னு கவலைப்பட்டு முடங்கி துவண்டு போய் உட்காந்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இன்னும் வர்ஸாக தான் ஆகும். ஸோ ஃபேஸ் த ப்ராப்ளம் அண்ட் see a problem as an opportunity to grow, டு லேர்ன் சம்திங். எல்லா ப்ராப்ளம்லேருந்தும் ஏதோ ஒரு நியூ லேர்னிங் நமக்கு இருக்குது, ஒரு பெரிய ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும். தேங்க்யூ.